அழகாக நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஸ்லைம் சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 12 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்க போய் பார்த்துருங்க. அப்போ தான் கதை தொடர்ச்சியாக புரியும். இந்த எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்க போது நிறைய விஷயம் புதுசாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய பெஸ்ட் கொடுத்து நான் அதை கொஞ்சம் கிளியர் கட்டாக நான் பொறுமையாக சொல்கிறேன். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்க ஸ்லாம், இதோட கதை குழப்பலாமா? சரியா இப்போ கிராண்ட் வில்லா வந்து ஒருத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காரு. மரியாபெல் இறந்துட்டான். ஈஸ்ட்லயும் வெஸ்ட்லயும் வாழக்கூடிய எல்லா விதமான மனிதர்களும் இதுக்கப்புறம் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க. அவங்க டீமன் லார்ட் கூட ஒன்றிணைஞ்சு செயல்பட போறாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் மாட்ட போறன்றது தெரியாம இருக்காங்க. இதுக்கப்புறம் யாரும் ஹியூமனிட்டியை வந்து காப்பாற்ற முடியாது. அப்படி காப்பாத்துறதுக்கு இருந்த ஒரு ஆள் இறந்துட்டாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த ஒரு பொண்ணு வந்து இல்ல, இன்னொரு பெட்டரான வாய்ப்பு இருக்கு, சோ அதை ட்ரை பண்ணி பாரு. ஆமா, எனக்கு தெரியும் என்னால எவ்வளவு நாளைக்கு இன்னும் உயிரோட வாழ முடியும்ன்றது தெரியாது. சோ இருக்கிற வரைக்குமாச்சு மரியாபெல் எடுத்த அந்த முயற்சியை இறுதி கட்டமும் முடிவுக்கு கொண்டு வராம விட மாட்டேன். ஹியூமன்ஸ், ஹீரோஸ், டீமன் லார்ட்ஸ், உங்களுடைய கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. லூமினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கோவத்தோட பேசின்னு கிளம்புறான். ஸோ லூமினஸ் இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பார்த்து ரெடியா இருக்காங்க யாருக்காகவும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய கிண்டத்துல ஹீரோ கிட்ட பார்த்தா சில மாசங்கள் கடந்து போன பிறகு மரியாபெலுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி விரிவான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் செல்டரோஸோ வந்து எந்த நோக்கத்துக்காக அட்டாக் பண்ணணுன்றது தெரியாதனால ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு வகையிலும் பிரச்சனை அவங்களுக்கு தர மாட்டோன்ற மாதிரியான உறுதியை அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் கிராண்ட் வில்லா ரோசோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அமைதியா இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கிறதா தெரியுது. ஆனா பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா யோகி எந்த விதமான விஷயத்தையும் பெருசா இதுக்கப்புறம் மூவ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணா அவனையும் நான் தடுக்கணும். அடேங்கப்பா, இப்பதான் ஞாபகம் வருது, நம்மளுடைய நாட்டிலயும் சில பல விஷயங்களை வந்து மாத்தணும்ப்பா. அந்த கவுன்சில் நடக்கிற இடத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையா பாத்தீங்கன்னா நிறைய பேர் மரியாபெலுடைய கண்ட்ரோல்ல இருந்தவங்க தான் வந்து நிறைய விஷயத்த பேசினாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சதுனால இப்போ அந்த கிண்டமும் நமக்கு நட்பு கிண்டமும் ஆயிடுச்சு. டெம்பஸ் கண்ட்ரி இப்போ ஒரு அந்த கவுன்சில ஒரு மெம்பர் ஆயிடுச்சு. ஆனா ரஃபேல் சென்சப்பும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க. இது மட்டும் இங்க பிரச்சனையா இல்ல, அடுத்த கட்டமா அந்த கவுன்சில போகும்போது நம்மளுடைய ஆட்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா பார்த்து நடந்துக்கிறது நமக்கு நல்லது. நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்களாங்க, அது உண்மைதான். சரி, அடுத்த கட்டமா பெரிய முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்த கட்டமா ஒரு புது முடிவு அந்த இடத்துல எடுக்கிறான். அதுக்காக எல்லாரையும் கேதர் பண்ணி வச்சிருக்கான். அப்ப எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா? சரி, முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம டெம்பஸ் கண்ட்ரிக்குன்னு தனியா நியூ ஸ்டேஜ் இந்த இடத்துல உருவாக்க போறோம். நியூ ஸ்டேஜா என்ன, இன்னொரு ஃபெஸ்டிவலா அப்படின்னு அதாவது குழப்பற மாதிரியான விஷயத்த பேச ஹீரோவும் எதுவும் கிடையாது. அந்த மாதிரிலாம் டெம்பஸ் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த கவுன்சில்ல நமக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கு. அதுக்கான விஷயம் என்னன்னா நம்மளுடைய இன்வால்வ் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஆழமா வந்து மனித சொசைட்டில அடங்கி இருக்கு. ஸோ இதனால வெஸ்டர்ன் நேஷன் சேர்ந்தவங்க எல்லாருக்குமே நம்ம மேல தனி மரியாதை அங்க இருக்கு. ஸோ அதுக்கேற்ற போல நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய கண்ட்ரியும் நம்ம எவ்வளவு ஆகணும். அங்க எப்படி ஒரு கவுன்சிலுக்கான இடத்தை உருவாக்கி எல்லாரும் அதை பின்பற்றி வராங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய கண்ட்ரிலையும் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேஜ் நான் ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இதை கேட்ட யாருக்கும் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு புரியல. உதாரணமா ஒரு கவர்மெண்ட் நடத்தணும்னா ஒரு கண்ட்ரிக்கு அடிப்படையான சட்டங்கள் அவங்களே வகுத்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு அங்க இருக்கிற சமூக மக்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா அந்த நாட்டுக்காக எந்த ஒரு வகையிலையும் எந்த துன்பத்தையும் கெட்ட விஷயங்களையும் பண்ணாம வாழ்றதுக்காக அவங்களாகவே உருவாக்கப்பட்டதுதான். ஸோ ரூல்ஸ் கண்டிப்பா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தப்புகள் நடக்காது. ஸோ அது எல்லாமே தான் இங்க போடலாம்னு இருக்கேன். இதை கேட்ட வெனி வருவோம். ஆனா ஒரு நிமிஷம் நிலுங்க லார்ட், மேபி இந்த இடத்துல நீங்க ரூல்ஸ் போடுறீங்கன்னா நம்ம ஆளுகளை அதை ஏத்துக்க முடியாம அதை மீறினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் இங்க நீதி வழங்கப்படும். இதை கேட்டு நம்ம ஷூனா வந்து ஷாக்காவா, என்ன சொல்றீங்க லார்ட்? கண்டிப்பா நீங்க சொல்றதை பார்த்தா இங்க இருக்கிற யாரையும் தப்பு பண்ணவங்களை உயிரோட விட மாட்டீங்களா? இதை கேட்ட எல்லாரும் பதட்டம் மாறுறாங்க. ஹீரோவும் நான் அப்படிலாம் சொல்லல, இங்க ஒருத்தர் பண்ணக்கூடிய தப்போடைய பாதிப்பை பொறுத்துதான் அவங்களுக்கான தண்டனையோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன தப்பு பண்ணா சின்ன தண்டனை, பெரிய தப்பு பண்ணா மரண தண்டனை வரைக்கும் போகும். இதெல்லாம் நான் ஏன் போறேன்னா மாச்சஸா இருக்கிற நம்ம எல்லாருமே ஹியூமன் சொசைட்டிக்கு ஏத்தா போல நம்ம அடாப்ட் ஆகணும். அதுக்காக இந்த ரூல்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக இந்த இடத்துல நான் கொண்டு வரலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கொடுப்பான். இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 விதமான பிரிவு கீழே வந்து துறைகள் இங்க ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த 3 துறைக்கும் இந்த இடத்துல நீதியை நிலைநாட்டக்கூடிய பவர் கொடுக்கப்படும். அவங்களுக்கான பவர்ஸ் என்னன்னா அப்படின்னு அவன் சொல்ல, என்ன சொல்றீங்க? பவர்ஸ் என்பது ஒரு துறைக்கு ஏற்ற போல அவங்க வேலை செய்யறத பொறுத்து. ஒரு துறையை பொறுத்த வரைக்கும் சட்டங்களை உருவாக்குறது, இன்னொரு துறையை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை வழங்குறது, அப்புறம் இன்னொரு துறையை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டங்களால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டு தண்டனைக்கு உட்பட்டு ஆளாகக்கூடிய ஒவ்வொரு தண்டனையாளர்களுக்கும் தண்டனையை கொடுக்கிற வேலையை பார்க்கக்கூடிய இன்னொரு துறை. அதுக்கு தான் ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட 3 குரூப்பா பிரிச்சதுல அந்த துறைக்கு ஒவ்வொரு துறையா நான் இங்க நம்ம ஆட்கள்ல ஒவ்வொரு துறையா வேலைக்கு போட போறேன். அவங்க தான் அங்க ஹிட்டா இருப்பாங்க. ஒன்னு ரீக்ரெட், அப்புறம் ரோக்ரெட், இன்னொன்னு ரூக்ரெட். எல்லாரும் ஏத்துக்கிறீங்க தானே? ஏத்துக்கிறோம். சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் நீங்க ஒன்னு இருக்கும். 2வது கோர்ட் ஹவுஸ்னு ஒன்னு இருக்கும். 3வது ஜுடிஷியல் பிரான்ச்னு ஒன்னு இருக்கும். ஆனா இதை நடத்துறதுல சில பல பிரச்சனைகள் இருக்கு. ஷூனாவு என்ன பிரச்சனை லார்ட்? அது என்னன்னா இந்த ஆத்தர்னே ஜெனரலை பொறுத்த வரைக்கும் லாவை பிரேக் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தண்டனையை கொடுக்குற இடத்துல இருந்தாலும் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நீதியை வழங்குற அந்த பொறுப்புலயும் இருப்பாங்க. ஆனா 2 பேருடைய ஜாப்பும் ரொம்ப ரிஸ்கானது. ஏன்னா அவங்க தான் இந்த இடத்துல சீக்கிரமா டார்கெட் செய்யப்பட்டு அடி வாங்குற ஆளுங்க. உதாரணத்துக்கு நம்ம
நம்ம சீஃப் ஜட்ஜ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஒரு மான்ஸ்டருக்கு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறான்னு வச்சுக்கேன். அந்த தண்டனையை அவனால ஏத்துக்க முடியலன்னா அந்த மான்ஸ்டர் பயவுல நம்ம சீஃப் ஜட்ஜியே போட்டு அடிப்பான். நீ யாரா என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவன் போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் அங்க என்ன? ஏன்னா சீஃப் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் அவர் அங்க வீக்கான ஆளு உடம்பு அளவுல. ஏன்னா இங்க யாருக்கும் அவருடைய உயர்ந்த பதவிக்கான பயம் யாருக்கும் கிடையாது. இதை கேட்ட இவனுங்க 3 பேரும் பதறானுங்க, எங்களால் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் போட்டு தூக்கி போட்டு அடிப்பானுங்க. இதை கேட்ட பெனி மருவும் அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களையே பாதுகாக்கிற லெவலில் இருக்கிற ஆட்களை தான் நம்ம அந்த இடத்துல போட முடியும் போலியே. இதை கேட்ட வில்லேஜ் சீஃபும் ஆமா லார்ட், இப்படி இருந்தாலும் வீக்கான ரேஸை சேர்ந்தவங்க மேல இடத்துல இருந்து நீதி அந்த இடத்துல வழங்கினா கூட ரொம்ப சக்தி வாய்ந்த ரேஸை சேர்ந்தவங்க யாராச்சும் அந்த தண்டனையை பண்ணா அந்த நீதியை ஏத்துக்க முடியாம அவங்களை அட்டாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் இதை கேட்டுட்டு அப்போ இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும் போலியேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம வேணா வேற ஒரு வழி பண்ணலாமா? என்ன பண்ண போறீங்க? நம்ம பேசாம இந்த எல்லா விதமான துறைகளுக்கும் மிலிட்டரியா அட்டாச் பண்ணி விடுவோம். யாருக்கும் ஒன்னும் புரியல, என்ன சொல்றீங்க மிலிட்டரியா அட்டாச் பண்ண போறீங்க? ஆமா, யாராச்சும் ஒருத்தர் வந்து அவருக்கான தண்டனை என்னன்றது சொன்னாலும் அதை ஏத்துக்காம அவர் அங்க பிரச்சனை பண்றாருன்னா இந்த மிலிட்டரியை சேர்ந்த ஆட்கள் வந்து என்னுடைய இடத்துக்கு அவனை எட்டுன்னு வந்து கூடலாம். அவனுக்கான தண்டனை என்னன்றதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த மிலிட்டரியில அந்த வேலையை இணைஞ்சி பண்ணக்கூடிய ஆள் கண்டிப்பா ரொம்ப தைரியமானவராகவும் எவனாலையும் தொட முடியாத அளவுக்கு பவர் கொண்டவனா இருக்கணும். யார் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சுத்தி பார்க்க எல்லாரும் பதறானுங்க. கண்டிப்பா அந்த ஆளுக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும், சோசியலா பழகக்கூடிய ஸ்கில் இருக்கணும், நல்ல கரிஷ்மா இருக்கணும், ஐடியாலஜிக்கலி ரொம்ப புத்திசாலியான ஆளா இருந்தாலும் ஃபைட் பண்றதுல அடிச்சுக்க முடியாதவன அப்படியாப்பட்ட ஆள் யாரா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு டேப்லோன்னு சொல்ல எல்லாருக்கும் சம்மதம். அதுக்கப்புறம் டேப்லோ சரியான ஆளா தான் இருப்பான். இதுல முக்கியமா சிவனுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். லார்டு அப்படா ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா நான் தான் ஆரம்ப போறேன், உங்களுக்கு நல்ல விஷயம். அவன் போயிட்டானா இதுக்கப்புறம் நான் உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருப்பேன், நம்ம 2 பேரும் தனியா ரூம்ல இருக்கலாம். ஏன்டி நீ தான் நீங்க இதெல்லாம் பர்சனலா எடுத்துட்டு இருக்க, நான் வேற யாருக்கும் நல்லது பண்ணா. அப்புறம் ஹீரோ வரநாள் வந்துட்டு இருக்கும் போது கதவு திறந்துட்டு இருக்கதை பார்ப்பான். அப்போ உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து மலிமாண்டு அவளுடைய டிராகனுடைய முட்டை இருக்கும். ஸோ அங்க ரொம்ப நிம்மதியா அவ தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோ அதுக்கப்புறம் போர்வையை மட்டும் போய்த்திட்டு வெளியே வந்துருவான். சரி, அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி வில்லேஜ் சுத்தி பார்த்துட்டு எங்கன்னா எதனா தப்பு நடக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு வருவான். ஸோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வெடி விபத்து நடக்கும். என்ன அங்க நடக்குது, வந்த உடனே பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காவே. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா குருவேன்னு சொல்லக்கூடியவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறாரு. வாங்க வாங்க லார்ட் ரீமரோ, உங்களுக்கான டைமிங் தான், இதை கரெக்டா வந்திருக்கீங்க. என்னப்பா இங்க பண்ணிட்டு இருக்கேன்? அதுவா, இதை பாருங்க, இந்த வெப்பனை பாருங்க. என்ன இது சாதாரண ஸ்வாட் தானே? சாதாரண ஸ்வாடா? அப்படி கிடையாதுன்னு சொல்ல அப்பதான் ரஃபேல் செஞ்சவும் இல்ல, இந்த ஸ்வாடை பொறுத்த வரைக்கும் இதுல மேஜிக் போரை பயன்படுத்தி சண்டை போடுற மாதிரியான டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. அப்படியா, என்ன சொல்றான் இவன் புரியல. இது மேஜிக் ஸ்வாடாப்பா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. எங்க பாத்தீங்களா இந்த ஸ்வாடுக்குள்ள வந்து 3 விதமான ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ்ல நமக்கான மேஜிக் எலமெண்டோடைய கோரை வந்து நம்ம செட் பண்றது மூலமா அந்த எலமெண்டோடைய பவர் வந்து இந்த ஸ்வாடு மூலமா வெளிப்படுத்தி எதிரிகளை அடிச்சு தெரிச்சு ஓட வைக்க முடியும். அப்ப மத்த கோர்ஸ்லாம் அதெல்லாம் வெவ்வேறு விதமான எலமெண்ட்ஸோடைய கலரை கொண்ட கோர்ஸ். உதாரணத்துக்கு இந்த ரெட் இருக்குல்ல, இது வந்து ஃபயர் கோர். இதை பயன்படுத்தி ஃபயர் அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் உடனே வந்து ஃபயர் அட்டாக் பண்ண ஹீரோ பார்த்து ஷாக் ஆவான். ஏய் பிரமாதமாகுதுவா, சரி அடுத்தது வாட்டர் எலமெண்ட் பயன்படுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணலான்னு பார்ப்பான். ஆனா திரும்பி ஃபயர் தான் வரும். ஹீரோக்கு என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. வெயிட் பண்ணுங்க, இப்போ ஃபயர் எலமெண்டோடைய பவரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ஃபயர் எலமெண்டோடைய கோர் ஆட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆட் பண்ணுவான். என்ன இவன் பண்ண போறான்? அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அவன் அந்த அட்டாக்கை பண்ணவும் அடுத்த கட்டமா பார்த்தா அந்த வாட்டர் அப்படியே சூடாகி வெளியே வருது. அந்த அட்டாக்கை ரொம்ப பெருசா இருக்கும். ஹீரோ பார்த்துட்டு ஆஹா சூப்பரா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய ரஃபேல் செஞ்சவே வந்து அவங்ககிட்ட வந்து அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. நீ தேவைப்படுற எந்த விதமான பவரா இருந்தாலும் அது எலமெண்டோடைய கோரை வந்து நீ கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது மூலியமா அது எல்லாமே வெளிப்படுத்தி உன்னுடைய எதிரிகளை அட்டாக் பண்ண முடியும். இது ஒரே ஒரு 2 விதமான எலமெண்ட்டுக்கு இடையில நடத்த முடியாது. பல விதமான எலமெண்ட்ஸையும் நம்ம இதுல கம்பைன் பண்ணி வெவ்வேறு விதமான புது அட்டாக்கை இதுல பயன்படுத்தி உன்னுடைய எதிரிகளை உன்னால அழிக்க முடியும். இது கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய ஸ்வாட் எடுத்து காமிப்பான். இதுல என்ன அட்டாச்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அது சைன் ஆகிறத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆடுவான். என்ன இது கோல்டன் மித்திகல் வெப்பனா? ஆமாடா, இது நான் எப்பவுமே வெளியே எடுக்கும் போது ரொம்ப ஷைன் ஆகுமா? இது எதனால இப்படி ஆகுதுன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. இது எதனா விஷயம் இருக்கா? என்ன சொல்லிட்டீங்க லார்ட், இது ஒரு மித்திகல் வெப்பனே சொல்லலாம். ஏன்னா இது ஏன்ஷியன் காலத்துல இருந்து ஒரு ரேரான மெட்டீரியலால உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட மெட்டீரியலால தான் இப்படி ஷைன் ஆக முடியும் நான் அதிசயமா சொல்ல. இது என்னடா அவ்வளவு அதிசயமா? பின்ன என்ன கார்டு லெவல்ல இருக்கக்கூடிய வெப்பன் இது. ஸோ ஏன்ஷியன் வெப்பன்ல இருக்குது உங்களுக்கு ஒன்று கிடைச்சிருக்கும் போது இதை போயிட்டு அப்படியே சாதாரணமா நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அவன் சொல்றது கேட்டு ஹீரோ ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ நம்ம ட்ரெயின் ரோடு போற என்னடா வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்திருக்கான். ஸோ அவனுடைய நாட்டிலேயே ஸ்டேஷனை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்காங்கன்றத பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடம் மட்டும் இல்லாம மற்ற இடத்துலயும் போயிட்டு செக் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு கிண்டமான அனிமல் கிங்டம் ஆஃப் ஹீரோ ஜானியாக்கு வந்திருக்கான். அங்க வேலைப்பாடுகள் ஓரளவுக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே தலைமை தாங்கிறது நம்ம கிளாட் பை போல தான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ அவங்ககிட்ட வேலை எப்படி போயிட்டு இருக்குன்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை சிறப்பாக நடக்கட்டும் கவனமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா அவனுடைய வேலைகள் அங்க நடக்கிறதுல பார்த்துட்டு ஹீரோவும் கண்டிப்பா எங்க வேலை எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும், அடுத்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி தாய்லாந்து நாட்டுக்கு போக அந்த இடத்துல பார்த்தா அவங்க அந்த ரோடு போறதுக்கான வேலையை அவங்களும் மும்முரமா பாக்குறாங்க. ஸோ ஹீரோ அவங்களுக்கான நிறைய விதமான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறாங்க. ஸோ அங்க இருந்து அப்படியே வந்து அது எங்ராஷியா நாட்டுக்கும் அந்த ட்ரெயின் ட்ராக் போடுற வழியில போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ போற வழியில கூட அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க எங்ராஷியா நாட்டுல. ஸோ எங்ராஷியா நாட்டுல இருந்து அதுக்கப்புறம் துவாரகன் நாட்டுக்கும் போகும். ஸோ அந்த வழி தடமும் அங்க ட்ரெயின் ட்ராக் எல்லாம் ஓரளவுக்கு
ஒர்க்கை போட்டு முடிச்சாங்க. ஸோ இன்னும் மிச்ச வேலைகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ கிண்ணமா ஃபேல்மத்துக்கு வந்திருக்கான். இவங்க வர வச்ச பிறகு ஹீரோவும் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா, இங்க ட்ரெயின் ரோட்லாம் எப்படி என்ன வேலைப்பாடுகள்ல எந்த லெவல்ல நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். அப்படிங்களா, எல்லாரும் எப்படி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லா ட்ரீமரோ அப்படின்னு நம்ம குயின் மேஜர் கேட்க, எல்லாரும் நல்ல உழைப்பாளிங்கப்பா, நல்லா வேலை செய்யறாங்க. இதே போக்குல போச்சுன்னா ஸ்பீடா போயிடும் போல. உங்க நாட்டுல எப்படி போகுது? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் வந்து ஆர்வமா இப்போ நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அந்த வேலையை முடிஞ்சிடும். இன்னொரு பக்கம் நம்ம புது கிங்கு கேட்கவே நல்லா இருக்கு. எல்லா விதமான வேலையும் இவளுடைய மேற்பார்வையிலே நான் விட்டுட்டேன் லாட்ரிமரோ. ஏன்னா எனக்கு கிங் ஆகணுன்றதுக்காக நிறைய விதமான படிப்பு அதை பத்தி நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு கிங்கா எப்படிலாம் இருக்கணும்னு. என்ன பண்ணாலும் என் டீச்சர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிறாரு. அடுத்த கட்டமா இங்க இருக்கிற எட்கர் கிட்ட தான் இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கணுன்றதுனால அடுத்த கட்டமா அவனை ரெடி பண்ணலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் அங்க சொல்றேன். இதை கேட்டு எட்கரும், என்ன சொல்றீங்க மேஜிஸ்ட்ரி, இதெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல. குயின் வந்து இதை எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே உங்களுடைய வாரிசு தான் இந்த நாட்டை ஆளணும்னு எதிர்பார்க்கறாங்க. முறைப்படி அதுதான் இங்க சட்டமே. ஆனா நிஜத்துல எல்லாம் அப்படி கிடையாது. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, என்னடா வருங்கால ஜென்ரேஷன் சேர்ந்த குழந்தைன்றா பேசிட்டு இருக்காங்க, என்னடா இங்க நடக்குது? இதை கேட்டு அந்த எட்கரும், என்ன மேஜிஸ்ட்ரி இதை கூட நீங்க ட்ரீமர் கிட்ட சொல்லலையா? அது எப்படி நான் சொல்றது, எனக்கு கூச்சமா இருக்கு. அதேதான் குயினுக்கும் கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே புரியும். அடுத்த கட்டமா புது ஜென்ரேஷனை சேர்ந்தவன் அவங்களுக்கு பிறக்க போறான். இதை கேட்ட ஹீரோ வந்து, அடேங்கப்பா கங்க்ராச்சுலேஷன்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி குரூஷியஸ் எங்க? அவன் தான் ரொம்ப மன வளர்ச்சியில இருக்கான் லாடு. ஏடா இந்த விஷயத்த கேட்ட உடனே, அடா கடவுளே, என்னடா என் கண்ணுடைய இப்படியாப்பட்ட கொடுமைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரு இன்னும் அந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவர் வெளியவே வரல. பாவம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃபேரி வந்து கூப்பிடுவா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒரு நியூஸ் சொல்லலாம்னு பார்த்தா நீ கேட்கவே மாட்டேன், வாடா இங்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு. பெரிய நியூஸ் சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அவளாண்ட கிளம்பி போனா, அவங்க ஒரு மிஷின் ரெடி பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க போன பிறகு அங்க கொஞ்ச நேரத்துல அவங்க காணாம போயிடுவாங்க. என்னடி கூட்டிட்டு வந்து பிரச்சனையை சொல்லாம நீங்க பாட்டு காணாம போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ராமிரேஸ் அண்ட் வல்டோராவை பார்த்து கேட்க, ஆனா அங்க ஆளே இருக்க மாட்டாங்க. அடுத்த கட்டமா திடீர்னு பார்த்தா இருட்டாயிடும். அந்த இடம் வெளிச்சத்தோட திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒண்ணு வந்து நிற்கும். என்னடான்னு பார்த்தா ஹீரோ சொன்ன அந்த ட்ரெயினோடைய ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிட்டாங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப வியந்து போயிருக்கான். அதுக்கு பல கட்ட உதவிகளை அங்க இருக்கிற குழு மெம்பர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. எனக்கான ஆச்சரியமாடா இது. ஹீரோ அதிசயத்தோட அந்த இடத்துல அதை போய் செக் பண்ணி பார்க்கறான். என்ன இது பவர் ரியாக்டரா, எப்படி இது ரன் ஆகுது? அதுக்கப்புறம் நம்ம ரஃபேல் சென்சே, அது மேஜிக் ட்ரெயினுக்கான எலமெண்டல் கோர். இது மூலியமா தான் பவர் சோர்ஸ் கொடுத்து அந்த ட்ரெயின் ஓடுறதுக்கான உதவியா இருக்கு. என்ன சொல்றீங்க, எலமெண்டல் கோரா? சோ அங்க பார்த்தா ஒத்தாலா ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் எல்லாத்தையுமே நம்மளே பண்ணிடலான்னு. ஆனா அடுத்த கட்டமா பார்த்தா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதுல பெரிய லெவல்ல ரிசர்ச் பண்ணி பங்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஒரு கூட்டு முயற்சி மூலியமா தான் எல்லாமே பர்ஃபெக்டா இப்போ வந்திருக்கு. எந்த விதத்திலும் எங்கேயும் குறை இல்லாம இருக்கு. ஹீரோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவனுங்க ஒவ்வொரு விதத்துல இதுக்கு பெரிய லெவல்ல உழைச்சிருக்கானுங்க. ஹீரோ கிட்ட உள்ள போய் செக் பண்ண சொல்றாங்க. பவர் கண்ட்ரோல் சிஸ்டமும் உள்ள இருக்கு. இது மூலியமா தான் ஸ்டேபிளா போகுமா, சூப்பரா இருக்குது. ஆளாளுக்கு ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஹீரோ தான் ரொம்ப யோசிக்கிறான். டெக்னாலஜில எல்லாருடைய கூட்டு முயற்சி தான் இதுக்கு காரணம். நல்லபடியா ஒரு ட்ரெயினை ப்ரோட்டோடைப் உருவாக்கிட்டோம். அடுத்த கட்டமா ஓட ஒண்ணு அந்த ஆரன் சவுண்ட் வந்து ராமரேஸ் போட இதை கேட்டு இருக்கும் இன்னும் சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாரும், பாஸ் என்ன இது அப்படியே ஓட போறீங்களா, அடுத்தது பார்ட்டியில வைக்க மாட்டீங்களா இதுக்காக கொண்டாடுறதுக்கு? ஆமால பார்ட்டி வைக்கலாம், கவலையா படாதீங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பார்ட்டியை வச்சு கொண்டாடுறாங்க. எல்லாரும் அதுல கலந்துட்டு ரொம்ப சந்தோஷமா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்பன்னு பார்த்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது. எல்லாரும் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. திடீர்னு பார்த்து ஹீரோ கிட்ட மலிம் பறந்து வருவா. டேய் இந்த முட்டை உடையுதுடா. என்னடி சொல்ற, முட்டை பொறிக்க போதுடா, இங்க பாரு இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு அதை போயிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து அந்த டிராகன் வெளியே வந்த உடனே நம்ம மலிம் ரொம்ப சந்தோஷமாவா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சந்தோஷமா பண்ணிக்கிறாங்க. காயா திரும்ப வந்தாச்சுன்னு மலிம் சொல்ல எல்லாரும் இதை பார்த்துட்டு சந்தோஷமாகறாங்க. நிறைய விஷயம் மாறினாலும் இது மட்டும் மாறலன்னு ஹீரோ யோசிக்க, கண்டிப்பா என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் என் புது ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்தி வைக்கணும். இவன் தான் காயா. காயா உன்னை என்னுடைய டெம்பஸ் கண்ட்ரிக்கு வர வைக்கிறேன்னு ஹீரோ அங்க சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.